செய்திகள் தொடர்கின்றன. இந்திய நாட்டிய விழா மாமல்லபுரத்தில் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர். தமிழகம் குளிர்ந்த மலைசாரல்களையும் நீளமான கடற்கரைகளையும் மலைக்க வைக்கும் கோபுரங்களையும் புகழ்பெற்ற வரலாற்று சின்னங்களையும் கொண்டு இயற்கை அன்னையின் மடியில் தவழ்ந்து வருகிறது. அந்த வகையில் எழில்மிகு கடற்கரை சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் பாரம்பரியமிக்க இந்திய நாட்டிய விழா வெகு விமர்சையாக தொடங்கியது. கடந்த 19 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த நாட்டிய விழாவை தமிழக அமைச்சர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள், சுற்றுலாத்துறை அதிகாரிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் தொழிலதிபர் ஒருவர் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. சேலத்தில் சங்கர் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரவி பொம்மண்ணன். தொழிலதிபரான இவர் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இவரை சிலர் துரத்தி வந்ததாக கூறப்படுகிறது. உயிருக்கு பயந்து ஓடிய ரவி பொம்மண்ணனை சேலம் 4 ரோடு அருகே உள்ள அரசு மதுபான கடையின் முன்பு மர்ம கும்பல் சரமாரியாக தாக்கியதோடு கழுத்தையும் அறுத்து கொலை செய்தது. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நிகழ்ந்த இந்த கொடூர கொலை குறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் கொலையுண்ட ரவி பொம்மண்ணனுக்கும் செல்வம் என்பவருக்கும் பணப்பரிமாற்றத்தில் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் இதன் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து செல்வம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இந்த சம்பவத்தில் ரவி பொம்மண்ணனின் தம்பி பிரபுவுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. விரிசல் ஏற்பட்டிருந்த ரயில் தண்டவாளத்தில் சென்ற மங்களூர் விரைவு ரயில் அதிர்ஷ்டவசமாக விபத்திலிருந்து தப்பியது. புதுவையிலிருந்து விழுப்புரம் வந்த மங்களூர் விரைவு ரயில் அங்கிருந்து மங்களூருக்கு புறப்பட்டது. விழுப்புரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ரயில் சென்று கொண்டிருந்த போது ரயிலில் அதிர்வு ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரயில் ஓட்டுநர் ரயிலை மெதுவாக இயக்கினார். பின்னர் ரயில் ஓட்டுநர் தெரிவித்த தகவலை அடுத்து அங்கு விரைந்து வந்த சோதனையிட்ட விழுப்புரம் ரயில்வே அதிகாரிகள் ரயில் தண்டவாளத்தில் விரிசல் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து நாகர்கோயில் விரைவு ரயில் மற்றும் திருச்சி செல்லும் பல்லவன் ரயில்கள் 1 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டன. மங்களூர் ரயில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. பழவேற்காட்டில் ஏற்பட்ட படகு விபத்தில் உயிரிழந்தவர்கள் 21 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அனைவரின் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. பழவேற்காடு படகு விபத்தில் உயிரிழந்த 22 பேரில் 21 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டு ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. எனினும் இந்த விபத்தில் உயிரிழந்த அனிதா என்ற பெண்ணின் உடல் மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை. அவரது உடலை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விபத்தில் உயிர் பிழைத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 சிறுவர்களும் சிகிச்சைக்கு பின்னர் அவர்களுக்கு ஒரே ஆதரவாக உள்ள மாமா முத்துராஜிடம் ஒப்படைக்கப்பட்டனர். வந்தவாசி பகுதியில் அதிக கட்டணம் வசூலித்த தனியார் பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து கட்டண உயர்வால் தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் ஏற்கனவே கொதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்துள்ள கொட்டை கிராமத்திற்கு வரும் தனியார் பேருந்தில் அதிக கட்டணம் வசூல் செய்வதாக புகார் எழுந்தது. இதையடுத்து ஆவேசமடைந்த பொதுமக்கள் தனியார் பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. முல்லைப்பெரியாறு அணை பிரச்சினை தொடர்பாக குமிளி மற்றும் கம்பம் மெட்டு பகுதியில் பேருந்து போக்குவரத்து மீண்டும் நிறுத்தப்பட்டது. முல்லைப்பெரியாறு விவகாரத்தில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக கம்பம் பகுதியில் கடந்த 25 நாட்களாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக போலீஸ் பாதுகாப்புடன் கேரளாவுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த தோட்ட தொழிலாளி ஒருவர் கேரளாவில் தாக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் பேருந்து போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கேரள அரசை கண்டித்து நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரை அடுத்துள்ள தூதூர் மட்டம், கொலக்கொம்பை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த வலியுறுத்தி கேரள அரசை கண்டித்து கண்டன பேரணியும் நடைபெற்றது. பெரியார் அணையை உடனடியாக உயர்த்தி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கேரளத்துக்கும் தமிழ்நாடுக்குள்ள
ஒரு நல்லதொரு உறவு நீடிக்கும். உமன்ஸ் டேயை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம்.